வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்முடைய இன்ஸ்டியூட்டில் வர இருக்கக்கூடிய யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய டெஸ்ட் பேஜானது ஆரம்பிக்க போகிறோம். ஸோ யூஜிடிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருந்தா இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ நீங்கள் பாஸ் பண்ண இயரை வச்சு உங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க் கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 1205 வேகன்சி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2025, எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025. ஓகேங்களா? இந்த இயர்லேயே இந்த எக்ஸாம் வரப்போகுது. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு டெஸ்ட் பேஜானது ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் யூனிட் டெஸ்ட் வந்து 20 டெஸ்ட் இருக்குங்க. ஒரு யூனிட் அப்படின்னா 2 டெஸ்ட் இருக்கும். திரும்ப அதே யூனிட்டில் ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஓகேங்களா? ரிவிஷன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 10 டெஸ்ட் இருக்கும். மாடல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 3 எக்ஸாம். ஓகேங்களா? ஒரு யூனிட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 டெஸ்ட் இருக்கும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மாடல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 எக்ஸாம் இருக்கும், சரிங்களா? ஸோ 10 அப்படின்னா 10 யூனிட் அப்படின்னா 30 டெஸ்ட் ஆச்சு, சரிங்களா? ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 2500 ரூபா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா, இது எல்லாமே நாங்கள் டெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம். கொஸ்டின் பேப்பர் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பிடிஎஃப் மெத்தட் மட்டும் தான். ஓகேங்களா? கொஸ்டின் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிடுவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் அனுப்பிடுவோம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இதுக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பானது கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அட்மிஷன் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அப்டேட் பண்ணிடுவோம். பேமெண்ட் பண்ண அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிவிக்கிற இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு அமௌண்ட் வந்து பே பண்ணிவிட்டு உங்கள் பேர், அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்னு அனுப்பிட்டீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜ் எல்லாம் வந்து உங்களை ஆட் பண்ணி விட்டுரும், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் பேஜ், சரிங்களா? டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட் வந்து 4/5/2025. ஓகேங்களா? 4/5/2025 ஸ்டார்ட் ஆகுது. என்ன சப்ஜெக்ட் இங்கிலீஷில், எந்த யூனிட் படிக்கணும், எந்த டாபிக் படிக்கணும், எவ்வளோ கொஸ்டின்ஸ், இது எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஷெடியூல் படி தான் டெஸ்ட் ஆனது நடக்கும். ஓகே, டெஸ்ட் 1 வந்து 4ஆம் தேதி அப்படின்னா டெஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி. அங்கே நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் வந்து என்ன அப்படின்னு சொல்லிடுவோம், சரிங்களா? டெஸ்ட் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 ரிவிஷன் டெஸ்ட்டு. டெஸ்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் இருக்கக்கூடிய மற்ற டாபிக். ஓகேங்களா? இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் வந்து கொடுத்துரும். இந்த ஷெடியூல் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 20 டெஸ்ட் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டை போட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னா 100 மார்க். 100 கொஸ்டின் அப்படின்னா 100 கொஸ்டின் அடிக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ கொஸ்டின் நீங்கள் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். தப்பான கொஸ்டின் வந்து ஏன் தப்பு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எந்த விதமான டவுட் இருந்தாலும் சரி இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ முன்னாடியே ஆரம்பிச்சுக்காங்க. ஏன்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் போகிறது தெரியாது. இப்போ பாருங்கள், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்னு 5 மாதம் தான் இருக்குது. நீங்கள் முன்னாடியே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து ஃப்ரீயாக போய் எழுதலாம், சரிங்களா? ஒரு 110 மார்க் மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் டேர்ன் வந்துடலாம். லாஸ்ட் இயரே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் மட்டும் தான் கட் ஆஃப் வந்து அதிகமாக வந்துச்சு. மற்ற எல்லா சப்ஜெக்ட்டும் கட் ஆஃப் கம்மியாக வந்துச்சு. இங்கிலீஷ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அதிகமாக வருது. ஸோ 110 மார்க்குக்கு மேலே 150 கொஸ்டின்ஸ் அப்படின்னா 110 மார்க்குக்கு மேலே போயிடணும் அப்படின்னு நினச்சி படிங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்னில் போய் நமக்கு பிடிச்ச மாதிரி பிளேஸ் வந்து செலக்ட் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம், சரிங்களா? தேங்க்யூ.